ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இஸ் த சுப்ரீம் அத்தாரிட்டி. எலெக்ஷன் டயத்துல அவர் சொல்லுவதுதான் முடிவு. அவருக்கு எதிர்க்காக, தாவேக்காக்கு எதிர்க்காக பாட்டாளி மக்கள் கட்சி சில வழக்கறிஞர்கள் சில புகார்கள் கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி உதயநிதிக்கு எதிர்த்து இன்பதுரை கொடுத்திருக்கிறார் அதிமுக எம்பி. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல வரும். சப்போஸ் எனக்கு லலிதாம்பிகை பிடிக்கலன்னா நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் எலெக்ஷன் கமிஷன்ல போய். ஸோ அவங்க என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணிட்டு 4 மணிக்கு சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போலிங் பூத்தையும் 20 இடத்துல இருந்து அந்தந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. கண்டிப்பாக அதற்கு ஒரு சப்போஸ் அதை ரிஜெக்ட் பண்ண முடியாது, அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்லுவாங்க, முன்னூறு ஃப்ரெஷ் அஃபிடவிட் கொடுன்னு சொல்லுவாங்க. எப்படி விஜய் கொடுத்தாரோ அந்த மாதிரி. இப்ப பாருங்க, நம்ம இன்பதுரை ஓப்பனா பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே சொன்னார். ஏடிஎம்கேனுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அந்த இன்பதுரை சொல்றாரு, உதயநிதியினுடைய பையனுக்கு பேன் கார்டே இல்லை, எப்படி 2.5 கோடி ரூபாய் வாங்கினாருன்னுட்டு. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ டிஸ்கஷன் பண்ணிட்டு எஸ்ன்னுடுவாங்க. என்னை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளராக இருக்கிறார்களோ என்ற அச்சம் எனக்கு வருகிறது.